ஒருவேளை இவங்க தாத்தாக்கு இல்லை அப்படின்னா இவங்க தாத்தாக்கு முதல்ல வாங்கணும். அடுத்தது இவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் வாங்கணும், பெரியப்பா ஃபேமிலியில எத்தனை பேர் வாங்கணும். இது கொஞ்சம் சட்ட சிக்கலான விஷயம் தான். இது வந்து எப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசஸ்ல மூலமாகவும் இதுக்கு தீர்வு காணவே முடியாது. என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், என்னென்ன மாதிரி பத்திரங்கள் எல்லாம் தேவைப்படும்? இப்போ சரி எங்க அப்பா பேர்ல மாறிடுச்சு, சரி எங்களுக்குள்ள பகுதி இது இவ்வளவு உங்களுக்குள்ளது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போறோம்னா, நிறைய லேண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூவை பற்றி ஒரு வீடியோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில கொஸ்டின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க சேனல்குள்ளே போகலாம். ஜெய், இப்போ ஒரு வியூவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட் ரிலேட்டடாக ஒரு கொயரி கேட்டிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தாத்தா வந்து ஃபேமிலியில் இருக்கிற ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரலாக வந்து அவங்க லேண்டை வந்து இது இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பெரியப்பா பேரில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லேண்ட் வந்து இப்போ யாருக்கு வந்து உரிமையாகும்? இல்ல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த வாய்மொழியான பங்கு. இது இப்பெல்லாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக்கா எல்லா ஊர்கள்லயும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அதாவது வடக்கு பக்கம் பெரியவனுக்கு, தெற்கு பக்கம் சின்னவனுக்குன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு போயிருவாங்க. கரெக்ட். ஏன்னா அந்த வாக்குக்கு ஒரு மரியாதையும் இருந்துச்சு. இப்ப இதுல எந்த கேசஸ பாத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தாத்தா வந்து அவங்களுடைய பசங்களுக்கு வந்து இந்த பக்கத்தை நீ பிரிச்சு எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஆனா பெரியப்பா என்ன பண்ணாரு, புத்திசாலி, மொத்த சொத்தையும் அவர் பேர்ல மாத்திக்கிட்டாரு. இப்ப வந்து கோர்ட்டுக்கு அப்படி நீங்க போனீங்கன்னா, அவங்களுக்கு தேவை சாட்சியங்களும் ஆதாரங்களும் தான். ஏன்னா அப்ப வந்து அவர் பேருக்கு மாத்திட்டாருன்னா சேல் டீட் அவருக்கு பேருக்கு தான் இருக்கும், பட்டாவும் அவர் பேருக்கு தான் இருக்கும். சோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வாய்மொழியா உத்தரவு பேஸ் பண்ணி நம்ம கோர்ட்ல போய் நின்னோம்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. சோ அப்ப அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணுனாதான் நீங்க வந்து அதுல மூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நீங்க அந்த இடத்தை தான் பயன்படுத்திட்டீங்கன்னா பயன்படுத்தலாம். பட் இப்ப ரெக்கார்ட் வைஸ் ஓனர் யாரு அப்படின்னா அவங்க, அதாவது அவருடைய பெரியப்பா நம்மகிட்ட கேட்டார்ல, பெரியப்பா தான் ஓனரா இருக்கிறாரு. கரெக்ட். அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிலத்தை வந்து இங்க 4 பேருக்கு வந்து மாத்தணும்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் வாய்மொழியா குடுத்துட்டாங்க, பெரியப்பா மாத்திட்டாரு. இப்ப வாரிசு சர்டிபிகேட், அதாவது அப்போ தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து தான் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா இவங்க வாரிசு சர்டிபிகேட் வாங்கணும். ஒருவேளை இவங்க தாத்தாக்கு இல்ல அப்படின்னா இவங்க தாத்தாக்கு முதல்ல வாங்கணும். அடுத்தது இவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் வாங்கணும், பெரியப்பா ஃபேமிலியில எத்தனை பேர்ன்றது வாங்கணும். இது கொஞ்சம் சட்ட சிக்கலான விஷயம் தான். சோ அது வாங்கினாதான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு அவங்க மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம். நீதிமன்றத்தை தான் அவங்க வந்து நாட வேண்டியது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த பெரியப்பா ஃபேமிலில இருந்து பசங்க எல்லாம் வந்து சரி ஓகே உங்களுக்கு நிலத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், என்னென்ன மாதிரி பத்திரங்கள் எல்லாம் தேவைப்படும்? அது ஈஸி. இப்போ அவங்க வந்து உங்களுக்கு லேண்ட் இப்போ சரி எங்க அப்பா பேர்ல மாறிடுச்சு, சரி எங்களுக்குள்ள பகுதி இது இவ்வளவு உங்களுக்குள்ளது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட்டிஷன் டீட் போட்டு வாங்கிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விடுதலை பத்திரம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா, விடுதலை பத்திரம் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். சோ அப்படி அது கொஞ்சம் ஸ்மூத்தா முடியும். பட் இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல யார் குடுப்பான்னு நினைக்கிறீங்க? கஷ்டம். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எப்பா இது எங்க அப்பா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு, எங்களுக்கு தான் சொந்தம்னா உரிமை கொண்டாடுவாங்களே தவிர, இல்ல பரவாயில்ல எங்க அப்பா தெரியாம அவர் பேருக்கு எழுதிட்டாரு, உங்களுக்கும் நாங்க வந்து ஈக்குவலா ஷேர் தரோம்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ல எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அப்படி சொன்னாங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆப் அண்ட் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் இப்ப ஏன் எதனால இந்த மாதிரி ஆகுதுன்னா, அவங்களுக்கு பெருசா படிப்பறிவு இருக்காது, எதுவுமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்காது, அந்த லேண்ட பத்தி பெருசா நாலேஜும் இருந்திருக்காது. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, வருவாங்க, அதுல உள்ள வருமானத்தை வச்சு அவங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கிற காலகட்டத்துல அவர் பெரியப்பா என்ன பண்ணிருந்திருக்கலாம்னா, அவரு அவரு ஒருவேளை தீர்வை கட்டிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா பண வரவு செலவுகள் வந்து பொதுவா வந்து அந்த குடும்பத்துல உள்ள மூத்த பையன் தானே பாப்பாப்ல. சோ அந்த மாதிரி கட்டிருக்கலாம். அதன் மூலமா கூட அவர் பேருக்கு அந்த அப்படியே வந்துட்டு லேண்ட் வந்து மாறி இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அவங்க தான் முடிவு பண்ணி சரி ஓகே நம்ம லேண்ட் நம்ம கிட்ட தான் மொத்தமா இருக்கு, அவங்களுக்கு சேர வேண்டிய இடத்த வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்துல பண்ணிடலாம். ஒண்ணு பார்ட்டிஷன் டீட் போட்டு கொடுத்துடலாம், அப்படின்னா விடுதலை பத்திரம் போட்டு கொடுத்துடலாம். எப்போ அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை வரும். ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரியப்பா பசங்க வந்து அவங்களுக்கு வந்து லேண்ட் எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயத்த எப்படி நம்ம அவங்க ஹேண்டில் பண்றது? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதாவது நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆவணம், அதாவது சாட்சியங்களை ஆதாரப்படி பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்கிறா,
பெரியப்பா தான் இருக்காரு. ஆமா, சேல் டீடும் அவர் பேர்ல இருக்கும். சாரி, அதாவது அவர் தான செட்டில்மெண்ட் இது எப்படி வாங்கியிருந்தாரோ அப்பா கிட்ட, அவருடைய அப்பா கிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு. ம், சோ ம், அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அவருடைய பேர்ல இருக்கும், பட்டம் அவர் பேர்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ம், சோ அப்படின்னு இருக்கும்போது அடுத்த ஆப்ஷன் நீங்க நீதிமன்றம் தான் போய் ஆகும். ம், ம், கோர்ட் தான் வந்து இதுக்கு சரியான தீர்ப்பு பண்ண முடியும். ம், இது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல மூலமாகவும் இதுக்கு ம். தீர்வு காணவே முடியாது. ஓகே. பட் ஆனா அவங்க வந்து என்ன பண்றது, ரொம்ப எதுவும் ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெருசா படிப்பறிவு இல்ல அப்படின்ற பட்சத்துல நீதிமன்றம் போனா அது பெரிய எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல லீகல் எய்ட சப்போர்ட் அவங்க கேட்கலாம். ஒவ்வொரு ம். மாவட்டத்திலயுமே வந்து இந்த மாதிரி ஏழைகள், முடியாதவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்காக லீகல் எய்ட் டீம் இருக்காங்க. ஓகே. புவர் பீப்புளுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக ஓகே. அவங்களுடைய சப்போர்ட்ட வந்து அவங்க வந்து நாடலாம். ஓகே. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இந்த லேண்ட வந்து அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றது வந்து அவங்க எப்படி ப்ரூவ் பண்றது? நம்ம இது ஒரு பெரிய ஆப்ஷன். நான் என்னன்னா லேண்ட் அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ம். அப்ப சிட்டா அடங்கல்ல இவங்க பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அவங்க பெரியப்பா புத்திசாலித்தனமா இருந்தாருன்னா, அவரே சிட்டா அடங்கல் எடுத்தாருன்னா அவர் பேர்ல தான் அந்த நேம் வரும். கரெக்ட். ஒருவேளை இவங்க அந்த இடத்த அதாவது தாத்தா காலத்திலேயே இவர் பயன்படுத்திட்டு இருந்திருப்பாரு. அத பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த பையனுக்கு பிரிச்சு குடுத்திருந்திருப்பாரு. அவருக்கு காலத்துக்கு பிறகு இந்த பசங்க அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ம், அப்படின்னு ம். இருக்கிற பட்சத்துல இவங்க அத பயன்படுத்திங்கன்னா, அதுக்கு சிட்டா அடங்கல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, அடங்கல்ல இவங்க பேர் வந்துச்சுன்னா, இது ம். ஒரு ப்ரூஃப். அந்த லேண்ட வந்து இவ்வளவு நாளா நாங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட். ஓகே. ஓகேங்களா? ஆனா அது இல்லாம வந்து இவங்களே பயன்படுத்திட்டு இருந்தாலும், இந்த அடங்கல வந்து பெரியப்பா பாத்துக்குவாரு, பெரியப்பா தான் வாங்குவாருன்னா, பெரியப்பா யார் பேர்ல வாங்குவாரு? அவர் பேர்ல தான் வாங்கிப்பாரு. அப்படின்னா உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே இருக்காது. கரெக்ட் தான். சோ அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த இடத்த நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அடங்கல் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, உங்க பேர்ல அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓகே. அது உங்களுக்கு ப்ரூஃப். ம். நீங்க 10 வருஷமோ, 20 வருஷமோ அங்க இருந்தீங்கன்னு ஒரு ப்ரூஃப். கோர்ட்டுக்கு போனீங்கன்னாலும் அது உங்களுக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜா இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்க. ஆனா வாரிசு சான்றிதழ் தான் இது வந்து பதில் சொல்லும். ம். ஆனா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்ட ஆலோசகரா இருக்கட்டும், உங்களுடைய வழக்க வந்து எடுத்து நடத்தக்கூடிய அந்த பணியாளரா இருக்கட்டும், அவங்க வந்து உண்மையிலே அவங்க திறமையானவங்களா இருக்கணும். ஆப்போசிட் பார்ட்டிக்கு விலை போகாதவங்களாவும் இருக்கணும். ஸோ கண்டிப்பா. அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணல அப்படின்னா, உங்க கேஸ எடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கும் கண்டிப்பா. வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒப்பீனியன் இந்த மாரி கேஸஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க லோக்கல்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்ட பார்த்து ஒப்பீனியன் வாங்குறது பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பேசி பாருங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள பேசி பாருங்க. அவங்க ஓகே குடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல, ஏன்னா இது வந்து அவருக்கான எலிஜிபிளான உரிமை இது. ம், ம். இவங்களுடைய, அதாவது தாத்தா சொத்து பேரனுக்கு. சோ அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுல உரிமை இருக்கு. கரெக்ட். அப்படின்ற பட்சத்துல ஒரு சாரார் மட்டும் அந்த உரிமையை அனுபவிக்கிறதுங்கிறது வந்து எப்படியுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். அப்படின்னு இருக்கும்போது அவங்க கேட்டு அத பேசி ஊர்ல பெரியவங்கள வச்சு பேசி அத முடிக்கிறது பெஸ்ட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா நீதிமன்றம் தான் அது ஃபைனல் சொல்யூஷன். வேற எந்த ஆப்ஷனுமே இங்க இல்ல. சோ பெஸ்ட் கோர்ட்ல போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் எடுக்கணும். கண்டிப்பா. அது ரொம்ப முக்கியம். அத வந்து யாரோட இடம், அது தாத்தாவோட இடம். தாத்தாக்கு பிறகு வந்து யாருக்கு வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்றத எடுக்கணும். ம், ம், ஓகேவா? பழைய டாக்குமெண்ட்ட நீங்க வெரிஃபை பண்ணணும். ரெஜிஸ்டர் பார்த்தா தெரியும். ம். யாருக்கு, அதாவது மகன் அப்படின்னு வந்திருக்கும். சோ அப்படின்னு அது வந்துச்சுன்னா, மகன் ஒருவேளை வந்து முன்னாடி எல்லாம் அப்படித்தானே. பழசுல வந்துட்டு வா யாரோ குடுப்பாங்க, சர்டிபிகேட்ட குடுத்துருவாங்க. வாரிசு சான்று கேட்பாங்க. தெரியாது. ம், இப்பல்லாம் இல்ல, பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. வாரிசு சான்றிதழ் எடுக்காம அவங்க வந்துட்டு இந்த மாரி ம், மாத்திருக்க முடியாது. ஆனா ம், லீகல் ஏர் எடுத்ததே இவங்களுக்கு தெரியல. இப்ப ம், இவங்க ம். கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு லீகல் ஏர் சர்டிபிகேட் எங்களுக்கு தாத்தாக்கும் இல்ல, அப்பாவுக்கும் இல்லன்னு சொல்லும்போது, அது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அப்ப கரெக்ட். நீங்க உங்கட்ட எதுவுமே இல்ல. எல்லாமே அவங்க பேர்ல இருக்கு. நீங்க அந்த இடத்த மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவா, பெரியப்பாவோட பசங்க டேய் அடிச்சு தொரத்திட்டு, "டேய் இது எங்க இடம்டா போங்கடா" அப்படின்னா, அவங்கள முடிஞ்சிருச்சு வந்து கதை. அன்னக்காவடியா விட்டுட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. சோ இதான் அறியாமை. படிப்பறிவு எதுக்கு முக்கியம்? எதனால வந்து மக்கள் படிங்க படிங்கன்னு சொல்றேன்னா, லேண்ட் லேண்ட் வந்து இருப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லேண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான இஷ்யூஸ் இருக்கும். கரெக்ட். நம்ம காமனா சொல்லவே முடியாது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. அதான் சிலர் வந்து கேட்பாங்க இல்லையா? நீங்க இந்த மாரி இதுக்கு சொல்லுங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ட பார்க்காம சொல்லவே முடியாது. கரெக்ட். அந்த டாக்குமெண்டோட ஹிஸ்டரி ரெக்கார்ட நீங்க செக் பண்ணாம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ஆமா. ஜஸ்ட் நம்ம லைக் வந்து தட். காமனா ஒரு விஷயம் சொல்லலாம். இதனால இந்த பிரச்சனை இருக்கலாம். இதனால ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு. அத தாண்டி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணுனா மட்டும் தான், ஓகே இது இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஓகே. சோ அதான் பிரச்சனை. இவங்க எழுத படிக்க தெரியாது, ஏழையா இருக்காங்க, இருக்கக்கூடிய இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லேண்ட் எல்லாமே இன்னொருத்தர் பேர்ல இருக்கும்போது, நீங்க அதுக்கான ஆவணத்த நீங்க கலெக்ட் பண்ணாம, நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் அது உங்களுக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப யூஸ் ரொம்ப இருக்கு. ஸோ வியூவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே மாரி உங்களுக்கு அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.